உத்தரப்பிரதேசத்தில் உடல்நிலை சரியில்லாத கணவனுடன் ஆம்புலன்ஸில் சென்ற பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்தார்த் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரீஷ் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் அருகில் உள்ள பஸ்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தனியார் மருத்துவமனையில் சேர்க்க பணமில்லாமல் அவரது மனைவி வீட்டுக்கு ஆம்புலன்ஸில் அழைத்துச் சென்றுள்ளார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உதவியாளருடன் சேர்ந்து முன் இருக்கையில் இருந்த அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பெண் கத்தி கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து ஆம்புலன்ஸை நடுவழியில் நிறுத்திய ஓட்டுநர் கணவருக்கு சென்று கொண்டிருந்த ஆக்சிஜன் வயரை துண்டித்துவிட்டு இருவரையும் கீழே தள்ளிவிட்டு சென்றுள்ளார். இதனால் ஹரீஷ் காயமடைந்ததுடன் அவரது உடல்நிலையும் மிகவும் மோசமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு நேர்ந்த கொடுமையை தனது சகோதரரிடம் தொலைபேசியில் கூறியதை அடுத்து அவர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் போலீசார் உதவியுடன் கோரக்பூர் மருத்துவமனையில் ஹரீஷ் சேர்க்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு நேர்ந்த கொடுமையை காஜிப்பூர் காவல் நிலையத்தில் புகாராக அளித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக லக்னோ வடக்கு கூடுதல் டிஜிபி ஜிதேந்திர துபே தெரிவித்துள்ளார். கடந்த 30ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் அந்த பெண்ணின் புகாருக்கு பிறகே வெளியுலகத்திற்கு தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.